சாமி எங்களுக்கு வீடு இடிஞ்சு கிடக்கு. பாங்கால் இல்லை, ஓட்டை வீடு, பாம்பு ஊச்சிலாம் வருது. இந்த மழைக்கு இடிஞ்சிருச்சு. எங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லை. நீங்கள் தான் சாமி எங்களுக்கு உதவி கொடுக்கணும். எங்களுக்கு யாருமே இல்லை. அரசாங்கம் பார்த்து நீங்கள் உதவி செய்யணும். வீடு வாசலாம் ராத்திரி நேரத்துலாம் பாம்பு வந்துருச்சு. நாங்கள் அதை அடிக்க முடியாமல் ஓடி போயிடுச்சு கல்லுக்குள்ள. எங்கள் வீடு இடிஞ்சு வருது சாமி. நான் அந்த கூட்டுற வேலை சூப்பர் பணியார் பார்க்குறேன் வேலை. நீங்கள் தான் எங்களுக்கு அதை நல்ல மனசு வச்சு நீங்கள் தான் சாமி எங்களுக்கு உதவி செய்யணும். இது குறித்து கவர்மெண்ட் அதிகாரிட்ட எதுவும் சொன்னீங்களா? நான் கொடுத்தேன் திங்கக்கிழமைக்கு மனு கொடுத்தேன். அதுக்குள்ள தவறும் எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வீடு வேணும், பட்டா வேணும். எனக்கு உதவி செய்யணும். நீங்கள் பார்த்து உதவி செய்யணும். உங்கள் பேர்? என் பேர் போதுமனு. எங்கள் வீட்டுக்காரரு மைக்கேல் ராசு. அவர் குழி வெட்டுறாரு. செத்தா கொண்டா குழி வெட்டுறாரு. அதே சாமி எங்களுக்கு வேறு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைய, ஒரு பையன். அவனுக்கு எந்த உதவியும் எங்களுக்கு செய்யலை. எங்கிட்ட போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். பாட்டுக்கு போய்க்கியா, யாருமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் அனாதையாக நிற்கிறோம். நீங்கள் தான் சாமி உதவி செய்யணும். நாங்கள் கீழ்பட்ட சாதியில் கீழ்பட்ட சாதி எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும். உலகம் டிஜிட்டலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நவீனம் பல விடயங்களை எளிமையாக செய்து காட்டுகிறது. ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் நிலை இன்று வரை ஏற்படவில்லை. எதிர்காலத்தில் கிடைக்குமா என்றாலும் அதுவும் பில்லியன் கணக்கான கேள்விதான். அப்படியான நிலையில் தான் கஷ்டத்தை தாண்டி வாழ்ந்து வருகின்றனர் ஒரு குடும்பத்தினர். ஊருக்கு இறுதி சடங்கு செய்யும் காரியத்தை செய்து கொடுக்கும் அவர்களுக்கு இருந்து எந்திரிக்க ஒழுங்கான வீடு இல்லையே என்று கண்ணீர் வடிக்கின்றனர். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் இவர்களது நிலை அசாதாரணமானது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ் வயது 60 மற்றும் போதும் பொண்ணு வயது 55 தம்பதியினர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் கஷ்டத்தை தாங்கி வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்ந்து வருகின்றனர். மைக்கேல் ராஜ் மயான தொழிலாளியாகவும் போதும் பொண்ணு புதுக்கோட்டை பஞ்சாயத்தில் துப்புரவு பணியாளராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். சமீபத்தில் பெய்த மழையில் இவர்களது வீட்டின் சுவர் இடிந்து சேதமடைந்துள்ளது. பல ஆண்டுகளாக விரிசலடைந்து காணப்படும் இந்த வீட்டினை கட்டி தர வேண்டும் என அரசு அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது இவர்கள் வசித்து வரும் இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்பதால் தங்களுக்கு சொந்த இடமோ வீடோ இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் விஷ ஜந்துக்கள் இரவு நேரங்களில் தொந்தரவு செய்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு தங்களுக்கு சொந்த இடம் மற்றும் வீடு கட்டி தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.